ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த சூனியக்கார கொரியன் டிராமாவோட 15th எபிசோட் தான் பார்க்க போறோம். போன எபிசோட் கடைசியில ஹீரோயின் ராஜாவை குத்திட்டான்னு அவளை ஜெயில தூக்கி போட்டிருப்பாங்க. அவளை எப்படியாவது காப்பாத்திடணும்னு ஹீரோ ராஜாவை பார்க்க வந்திருப்பான். அங்க வந்தவன் சும்மா இல்லாம உங்களோட நோயை நான் குணப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிடுவான். இப்ப இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் உங்க நோயை குணப்படுத்துறேன் அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான். அவர் ஃபர்ஸ்ட் நம்பவே இல்லை. அது எப்படி உன்ன மாதிரி ஒரு ஆளாலாம் என்னோட நோயை குணப்படுத்த முடியும் அப்படின்னு ஒரு மாதிரி பாக்குறாரு. அவனோ எத்தனை டாக்டர் எத்தனை மருந்து எவ்வளவு பார்த்திருப்பீங்க, ஆனா எதாலையுமே உங்களை குணப்படுத்த முடியல, அப்ப கண்டிப்பா சூனியம் தான், அதனாலதான் உங்களோட நோயை குணப்படுத்த முடியல அப்படி இப்படின்னு பேசுறான். முதல்ல ராஜா நம்பவே இல்லை. இவனால குணப்படுத்த முடியாதுன்னு தெளிவா இருக்காரு. ஆனா அவன் திரும்ப திரும்ப பேசி ஒரு வழியா ராஜா அப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாரு. அவன் நீ இளவரசி எதுவுமே பண்ணாம விட்டுறணும் அப்படின்னு சொல்றான். நீ எல்லாம் ஒரு ஆள்னு நீ சொல்றதுக்காக நான் இளவரசியை விட்டுறணுமா அப்படின்னு கேட்க, நான்லாம் ஒரு ஆளே கிடையாது, ஆனா நீ என்னையே கூப்பிட்டு வச்சு பேசுறீங்க அப்படின்னா உங்களோட நோய் உங்களை விட்டு போகணும்னு நீங்க எவ்வளவு தீவிரமா இருக்கீங்கன்னு இதுல தெரியுதுல்ல அப்படின்றான். அவனு இப்போ ஒரே ஒரு நாள் மட்டும் அவனுக்கு டைம் கொடுக்குறாரு. ஒரு நாள்ல சரி பண்ணலன்னா இவனை இளவரசியும் கொன்றுவேன்றாரு. அப்புறம் இவன் இன்னொரு ஹெல்ப்பும் கேட்கறான். என்னன்னா ஒரு நாள் முழுக்க அந்த சூனியக்காரியை அடைச்சு வைக்கணும், அப்பதான் அவளோட சக்தியை அவ யூஸ் பண்ணாம இருப்பான்ற மாதிரி கேட்கறான். ராஜா என்ன சொன்னான்னு கேட்கல. அப்படியே இன்னொரு பக்கம் யோனை கட்டுறாங்க. அவனுக்கு தான் அந்த மெழுகுவத்திரி ஏத்துற பவர் வர்ற மாதிரி இந்த சூனியக்காரி ஏதோ பண்ணிட்டு இருந்தால, இவன் அப்படி கீழே விழுந்திருப்பான். எந்திரிச்சு நின்னவன் என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறான். அவர் இருந்துட்டு உனக்குள்ள இருந்த ஆத்ம சக்தியை நான் எழுப்பி விட்டேன், உன்னோட குடும்பத்துக்கே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் இந்த சக்தி வந்துகிட்டு இருக்கு, உனக்கு இப்போ முதல் தடவை இது வந்திருக்கு, கொஞ்சம் மயக்கமா தான் இருக்கும், ஆனா போக போக இதை கையால கத்துக்குவ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவனுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ரொம்ப குழம்பாத, உனக்கு இந்த சக்தி கிடைச்சிருக்கிறதே இளவரசியோட சாபத்தை போக்குறதுக்கு தான், இப்போ உன்னால மட்டும்தான் இளவரசியை காப்பாற்ற முடியும், உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா உன் அப்பா கிட்டே போய் கேளு அப்படின்னு சொல்லிட்டு போகுது. இவன் அப்பா தான் அவ கண்ட்ரோல்ல தானே ஃபுல்லா இருக்காரு. அவனும் அங்க போய் நமக்குள்ள இருக்கிற ஆத்ம சக்தியால அந்த சாபத்தை அழிக்க முடியுமான்னு கேக்குறான். இவரும் ஆமா இப்பதான் நீ சரியான பாதையில போயிட்டு இருக்க, இளவரசியோட சாபத்தை போக்கணும் அப்படின்னா இந்த சக்தியால முடியும், நான் முதல்ல இளவரசியை கொண்டிருக்கணும், ஆனா தப்பு பண்ணிட்டேன், ஆனா இப்போ உனக்கு அந்த சக்தி கிடைச்சிருக்கு, நீ இளவரசி அந்த சாபத்தோடு இருக்கிறதுனால அவங்களை கொன்ன அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்கிற சாபம் இல்லாத அந்த யோன்ஹி உனக்கு கிடைச்சிருவா, நம்ம யோன்ஹிய காப்பாத்திடலாம் அப்படி இப்படின்னு பேசுறாரு. அதுதான் உங்களுக்கு வேணுமாப்பான்னு வேற கேக்குறான். அவரு ராஜா குடும்பத்துக்கு அதுதான் ஒரே வழி அப்படின்றாரு. அப்படியே மறுநாள் இந்த சூனியக்காரி ராஜாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண போறேன்னு ஏதோ குப்பியில அந்த கருப்பு அவருமே போக அந்த மாதிரி அந்த குப்பியை கொண்டு போயிட்டு இருக்கு. ஆனா ராஜா இன்னைக்கு ஒரு நாள் நீ ஜெயில இரு, இன்னைக்கு எனக்கு ட்ரீட்மெண்ட்லாம் வேண்டாம், நீ சொன்ன பேச்சு கேட்கணும்னு சொன்னியே, அதுக்கு தயாராகிறதுக்கு எனக்கு ஒரு நாள் வேணும் அப்படின்னு சொல்லி அவளை ஒரு நாள் ஜெயில போடுறாரு. ஜெயிலுக்கு போற வழியிலே இவளோட அடியாள் பொண்ணு ஒண்ணு வந்து ஹீரோ ராஜாவை சந்திக்க போறான் அப்படின்ற விஷயத்த சொல்ல, இவ இருந்துட்டு அதனால ஒண்ணு பரவாயில்ல பெரிய ஆபத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிருது. அவனால என்ன பண்ண முடியும்னு நினைச்சிச்சு போல. அப்படியே இன்னொரு பக்கம் ஹீரோவை பார்த்தா ராஜாவை போய் பாக்குறான். பார்த்துட்டு உங்களோட காயத்தை காட்டுங்க, அப்பதான் என்னால ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவரோட காயத்தை காட்டுறாரு. ரொம்ப பயங்கரமா இருக்கு. அதோட நேத்து இவன் பார்த்துருப்பான்ல, அவரோட நெஞ்சில ஒரு சிம்பிள் மாதிரி இருந்திருக்குமே, அது இப்போ இல்ல. ராஜாவும் ஏதாவது சூனியா வச்சதுக்கான அறிகுறி இருக்கான்னு கேட்க, அந்த மாதிரி எதுவும் தெரியல அப்படின்றான். அப்ப நீ போய் சூனியா அப்படின்னு ராஜா கோவப்பட, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு ஸ்டூடெண்ட் வாத்தியாரை நம்பினா மட்டும்தான் அவன் வாழ்க்கையில ஜெயிப்பான், அதே மாதிரி தான் டாக்டருக்கும், நீங்க என்ன நம்புங்க, நீ என்ன எனக்கே பாடம் நடத்திட்டு இருக்கன்னு கொஞ்சம் கோவப்பட்டு இப்படியே நீ ஏமாத்திட்டு இருந்த அப்படின்னா உன்னை துண்டு துண்டா வெட்டி இளவரசிக்கு முன்னாடி கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவனுக்கும் என்ன பண்ணனே தெரியல. அப்படியே இன்னொரு பக்கம் இந்த மந்திரவாதியை பார்த்தா அவரோட அசிஸ்டன்ட் இருக்கான்ல, அவன் கழுத்தை பிடிச்சிக்கிட்டு ஹீரோ என்ன பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கான். அவன் எதுக்காக ராஜாவை போய் பார்க்க போறான் அப்படி இப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காரு. எல்லாத்துக்கும் காரணம் இந்த சூனியக்காரி தான். இந்த அசிஸ்டன்ட் அவரை தடுக்கவே இல்லை. நீங்க இதை விட்டு வெளியில வாங்க, உங்களால முடியும், நீங்க இப்படியே இருந்தீங்க அப்படின்னா இளவரசி இறந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்புறம் தான் லைட்டா சுயநினைவுக்கு வராரு. அப்புறம் அப்படியே கிடுக்கிடுன்னு நடுங்கிட்டு நிக்கிறாரு. அப்பதான் ஹீரோ உள்ள வரான். வந்து அவரை பார்த்தவன் ரொம்ப ஷாக்ல நிக்கிறான், ஏன்னா ரொம்ப நடுங்குறாரு. அப்புறம் அசிஸ்டண்ட வெளியில கூட்டு போய் என்னாச்சுன்னு கேட்க, ஹீரோயினுக்கு இப்போ ஒரு மந்திர கட்டு மாதிரி ஒண்ணு பண்ணார்ல, அதனால அவரோட சக்தி எல்லாம் போயிருச்சு, இப்ப கிட்டத்தட்ட சூனியம் அவரை ஆக்கிரமிச்சிருச்சு, ஆனா இன்னும் அவர் அதுல இருந்து வெளியில வர முயற்சி பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்ல, அவன் என்னால ஏதாவது உதவி பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறான். அதெல்லாம் எதுவுமே முடியாது, ராஜாவை பார்க்க போனியா அது என்னாச்சுன்னு கேட்க, இப்ப ராஜா உடம்புல சூனியத்துக்கான அறிகுறியே இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த டோயஸ் டெம்பிள்ல நிறைய புக்கெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் அசிஸ்டன்ட் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறான். இந்த வார்த்தையால கூட சூனியம் வைக்க முடியும். அப்பதான் ஒரு சின்ன பிளாஷ்பேக் காட்டுறாங்க. இந்த இளவரசர் சின்னதா இருந்திருப்பார்ல, அப்ப இந்த சூனியக்காரி அங்க போய் அவர் தூங்கிட்டு இருக்கும்போது அவரோட காதுல எல்லாரும் உன்னை கொல்ல பாக்குறாங்க, உன் முன்னாடி நல்லா இருந்துட்டு பின்னாடி உன்னை சபிக்கிறாங்க, நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் இந்த கொடுமையில இருந்து உன்னால வெளியில வர முடியாது அப்படி இப்படின்னு பேச, அப்படியே அந்த கருப்பு போக அவரோட கழுத்து போய் நெரிக்குது. அதாவது வார்த்தை மூலமா
மூலமா இந்த சூனியக்காரி சாபம் வச்சிருக்கு. இந்த அசிஸ்டன்ட்டுக்கு இந்த மந்திர சீட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த வச்சு சூனியம் பண்ணாதான் எடுக்க தெரியுமா. ஆனா இந்த மாதிரி வார்த்தையால சூனியம் வைக்கிறது என்ன பண்றதுன்னு தெரியல, நம்ம மந்திரவாதிகிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் நேரா மந்திரவாதி முன்னாடி தான் போய் நிக்கிறான். இப்பதான் மந்திரவாதி அவராவே இல்லையே, அவரு இது எடுக்கிறதுக்கு வழியே இல்லை அப்படின்னு சொல்ல இவனும் இளவரசியோட வாழ்க்கையே இதுலதான் இருக்கு, நீங்க சொல்லுங்க அப்படின்னும் போது எனக்கும் இளவரசியை காப்பாற்றணும் தான், எனக்கும் வலிக்குது, ஆனா இதுக்கு வேற வழியே இல்ல, நான் வேற என்னதான் பண்றது, விதியை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்ன்றாரு. ஆனா அவர் அப்படியே ஒரு ஸ்டிஃபா தான் பேசுறாரு. ஹீரோக்கு டவுட் வந்துருச்சு, இது உங்களோட பதிலே இல்ல அப்படின்றான். பரவாயில்லையே, நீயும் ஒரு டாக்டர் மாதிரி நல்லா பண்றிய, ஆனா என்ன பண்ண, உன்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றாரு. ஆக்சுவலா அந்த சூனியக்காரி சொல்லுது. மந்திரவாதிக்கு அதுக்கு மேல பேசவே முடியல, கிடுக்கிடுன்னு நடிங்கிட்டு இருக்காரு. ஹீரோவும் என்னாச்சுன்னு கேட்க அப்புறம் அவர் லைட்டா சுயநினைவுக்கு வராரு. அந்த புக் ஆஃப் பேனிஷ்மெண்ட்ல பாரு அப்படின்றாரு. ஆனா டக்குன்னு அவர் வேற மாதிரி மாறிட்டாரு. அப்புறம் அப்படியே அங்க ஜெயில பார்த்தா ஒரு காவலர் வந்து உன்னோட டைம் முடிஞ்சிச்சு போ அப்படின்னு சொல்லி ஷிஃப்ட மாத்தி விடுறாரு. பார்த்தா அது அந்த அசிஸ்டன்ட் மந்திர சீட்டை வச்சு முகத்தை மாத்தி உள்ள வந்திருக்கான். அப்படி ஹீரோவும் உள்ள வர நேரா ஹீரோயின் கிட்ட தான் போறாங்க. அப்புறம் ஹீரோயின் கிட்ட உனக்கு என்னாச்சு, அடி எதுவும் படலையேன்னு கேட்டுட்டு ராஜாவை பத்தி சொல்றான். அவருக்கு பிரச்சனையே சூனியம் தான், அதுக்கான விட புக் ஆஃப் பேனிஷ்மெண்ட்ல இருக்குன்னு உங்க அப்பா சொன்னாரு, அது மனசளவுல வீக்கா இருக்கிறவங்களுக்கு வைக்க சூனியமா அப்படிலாம் கேட்டுட்டு இருக்க ஹீரோயினுக்கு லைட்டா ஏதோ ஸ்ட்ரைக் ஆகுது. அப்ப அவரோட உண்மையான ஃபீலிங்ஸ் வெளியில வந்தாதான் இது சரியாகும், நாம ஏன் உண்மையா சொல்ற மருந்து தயாரிச்சு கொடுக்க கூடாது அப்படின்னு கேக்குறா. அப்புறம் தான் இன்னொரு விஷயத்தையும் சொல்றா, அது குடிக்கிறவங்க மனசுல உண்மையை சொல்லணும்ன்ற எண்ணமே இல்லை அப்படின்னா அது வேலை செய்யாது அப்படின்னு சொல்லும்போது அசிஸ்டன்ட் வேகமா வந்து நமக்கு நேரம் உள்ள கிளம்பணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அப்புறம் ஹீரோயின் கிட்டையும் நாம எப்படியாவது அந்த மெழுகுபத்தி ஏத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவை திறக்கலான்னு போறான். ஆனா ஹீரோயின் இல்ல, நான் இதுக்கு மேல ஒளிய விரும்பல, நான் தப்பு பண்ணல, நிரூபிச்சுட்டு வெளியில வரேன் அப்படின்னு சொல்லிடுறா. அப்புறம் ஹீரோ கிளம்ப போகும்போது ஹீரோயின் பிடிச்சி என் அப்பா நிஜமாவே வழிய சொன்னாரா, அவர் அப்பதே சூனியக்காரியோட வந்தாரு, அவரோட நடவடிக்கையே சரியில்லை அப்படின்னு சொல்றா. ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் திருத்தன்னு முழிக்கிறாங்க. அப்புறம் ஹீரோ இருந்துட்டு நீ கவலைப்படாத, கொஞ்சம் பொறுத்துக்கோ, நான் எப்படியாவது இதை சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அப்புறம் போய் உண்மையை சொல்றதுக்கான மருந்து அசிஸ்டன்ட்டும் ஹீரோவும் தயாரிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோவும் இப்பதான் முறையா ஹீரோயின் இல்லாம தயாரிச்சிட்டு இருக்கேன், இது நடக்குமா நடக்காதுன்னு தெரியல அப்படின்னு யோசிக்கிறான். அப்புறம் பார்த்தா அந்த பாட்டிலுக்குள்ள அந்த மருந்து விழ ஆரம்பிச்சிச்சு, ஒர்க் அவுட் ஆகுது. அப்புறம் ராஜமாதா கிட்டையும் போய் ஹீரோ ராஜாவை காப்பாற்ற முடியும்ன்ற விஷயத்த சொல்றான். ஆனா அவங்க கொஞ்சம் பயப்படுறாங்க, நீ மட்டும் சரியா செய்யல அப்படின்னா இளவரசியோட வாழ்க்கையே போயிடும் அப்படின்னு கொஞ்சம் கோவப்படுறாங்க. ஆனா அவன் இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒருவேளை இது இளவரசியை காப்பாற்றலாம் அப்படின்றான். அப்புறம் அப்படி இன்னொரு பக்கம் அந்த மருந்து தயாரிச்சாங்கல்ல அந்த இடத்த காட்டுறாங்க. அங்க அந்த மந்திரவாதி வந்து நிக்கிறாரு. அவர் வந்து சும்மா இருப்பாரா, இந்த சூனியக்காரி ஒரு கருப்பு கலர் பொடி வச்சிருக்கோம்ல அதை எடுத்து அந்த மருந்துக்குள்ள கலந்து விட்டுறாரு. அது தெரியாம ஹீரோ வந்து மருந்து எடுத்துட்டு போய் ராஜா கிட்ட கொடுக்குறான். அவரு நீ சொன்ன டைம் முடிஞ்சு போயிடுச்சு, உன்னை இளவரசியையும் கொன்ற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவன் ஆனா மருந்து கொண்டு வந்துட்டான்ல. அப்புறம் அப்படி நிறைய காவலர்களை உள்ள வர வைக்கிறாரு. அவங்க முன்னாடிதான் ஹீரோ அந்த மருந்தை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்குறான். ஆனா அவர் குடிக்க மாட்டேங்கிறாரு. நீ முதல்ல இது சூனியத்தோட வேலை தான் எனக்கு ப்ரூவ் பண்ணு, நான் உங்ககிட்ட மருந்து எதுவும் குடிப்பேன்னு சொல்லவே இல்லையன்றாரு. நீங்க என்ன நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா நான் இளவரசிக்காக இதை பண்றேன், என்னோட மனசார இந்த மருந்து தயாரிச்சிருக்கேன்னு சொல்றான். அவரும் அந்த மருந்தை குடிச்சிட்டாரு. அப்புறம் பார்த்தா அவர் கழுத்து அப்படியே நெரிக்கிற மாதிரி இருக்கு, அவரால் முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாரு. இவனை பிடிச்சி ஜெயில அடைங்க அப்படின்னு வேற சொல்லிடுறாரு. அப்புறம் அப்படி ஹீரோவை ஜெயிலுக்கும் கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்புறம் அப்படி மறுநாள் காலையில ராஜா கண்முழிக்கிறாரு. அவர் இப்ப நல்லா ஆயிட்டாரு. ஆனா அவருக்கு செம்ம கோவம். அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவ ஜெயில தானே இருக்கா. இந்த சூனியக்காரியோட அடியாள் பொண்ணுங்க வந்து கதவை திறந்து அவளை வெளியில கொண்டு வராங்க. அங்க அந்த சூனியக்காரியும் வந்திருக்கா. நீங்க என்னமோ பெருசா பண்ண போறீங்கன்னு எதிர்பார்த்தேன், இப்படி சப்புன்னு போயிடுச்சு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அவளோட அப்பாவை பத்தி தான் கேக்குறா. இந்த சூனியக்காரியும் உன் அப்பா இறந்துட்டாரு, அவரை இப்ப நான் தான் காப்பாத்தி வச்சிருக்கேன், நானும் அவர் இப்ப ஒரே உடம்பு, நீ என்ன கொள்ளணும்னு நினைச்சாலும் அவரும் செத்துருவாரு அப்படின்னு எல்லா விஷயத்தையும் ஹீரோயின் கிட்ட சொல்லுது. ஹீரோயினும் என் அப்பாவை எப்படியாவது காப்பாத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. எங்க கூட்டு போறாங்கன்னு பார்த்தா இந்த ராஜா இருக்காருல, அவர் ஏற்கனவே அங்க ஹீரோவை வர வச்சிருக்காரு. இப்ப ஹீரோயினே அங்க கொண்டு வந்து விட 2 பேரையும் நான் இப்பவே கொல்ல போறேன், 2 பேருமே என்ன கொல்ல நினைச்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அங்க ராஜமாதா வேகமா வந்து இளவரசியை ஒன்னும் பண்ணிடாதீங்க, அவன் மேல தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப நீங்க இங்க இருந்து போல உங்களை சேர்த்து கொண்டுருவேன் அப்படின்னு மாட்டிட்டு இருக்காரு. மத்த காவலர்கள் யாருமே அங்க இல்ல, இவங்க 4 பேர் மட்டும் தான் இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு நீங்க ஒரு ராஜா, இளவரசியை பார்த்து பயப்படுறீங்களா அப்படின்னு கேக்குறான். அவருக்குனா செம்ம கோவம் வருது. அதோட நிறுத்தாம இல்லைன்னா அந்த சூனியக்காரியை பார்த்து பயப்படுறீங்களா அப்படின்னு கேக்குறான். உன் எல்லையை மீறுற அப்படின்னு ராஜா டென்ஷன் ஆக ஹீரோ அதோட நிறுத்தாம ரொம்ப ஆக்ரோஷமா நீங்க பயப்படலன்னா எதுக்கு உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருது, நீங்க எங்களால விட பவர்ஃபுல்லான ஆள் தானே, இந்த நாட்டுக்கே ராஜா தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ராஜா டென்ஷன்ல எனக்கு எல்லாமே தெரியும், நீங்க எல்லாரும் நான் நல்ல ராஜா இல்லைன்னு தானே பேசுறீங்க, அதோட இந்த இளவரசியை என்ன கொல்ல பார்த்தா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் இருந்துட்டு நான் உங்களை கொல்ல பார்க்கல, அந்த
சூனியக்காரி கிட்ட இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கணும்னு தான் நினைச்சேன் அப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. திரும்பவும் ஹீரோ ஆரம்பிக்கிறான், பாருங்க இந்த நாட்டுல உங்களையும் காப்பாத்தணும்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்ல ராஜாக்கு அப்படி கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. இல்ல எல்லாருமே என்னோட பலவீனத்தை வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்ல இந்த ஹீரோ இருந்துட்டு, அப்புறம் எதுக்கு என்ன நம்புனீங்க? நீங்க என்ன நம்பாமலா என்கிட்ட பேசுனீங்க? என்னோட மருந்தை குடிச்சீங்க. நீங்க என்ன ஈஸியாவே கொண்டிருக்கலாமே, நான் கொடுத்த மருந்தை குடிக்கணும்னு அவசியமே இல்லையே. ஆனா நீங்க என்ன நம்புனீங்கல்ல, அதே எதுக்கு இந்த அரியணையை தக்க வச்சுக்கவான்னு ஒரு மாதிரி கேட்கிறான். ராஜா அப்படி கோவத்துல அவன் சட்டையை வந்து பிடிக்கிறாரு. இருந்தும் நிறுத்தாம, மத்தவங்களாம் உங்களை ராஜாவா அங்கீகரிக்கணும்னு நினைக்கிறீங்க, மத்தவங்க கிட்ட உங்களை நிரூபிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு கோவமா பேச ராஜாக்கும் செம்ம டென்ஷன் ஆகுது. அப்ப அவர் காலத்துல ஒரு சிம்பல் உருவாகுது. அது ஏதோ உண்மைக்கான சிம்பல் போல. அப்படி ராஜா கண்ணெல்லாம் கலங்கி அவர் கையை அவன் சட்டையில இருந்து எடுத்துட்டு, ஆமா அங்கீகரிக்கப்படணும்னு தான் நினைக்கிறேன், என்ன ராஜாவா நினைக்கணும்னு தான் நினைக்கிறேன். நான் என்ன ஆசைப்பட்ட இந்த இடத்துக்கு வந்தேன், அந்த இடத்துல உட்கார்றது எவ்வளவு பயங்கரமான விஷயம் தெரியுமா? எல்லாரும் என்ன கொல்ல பாக்குறாங்க. நான் நேரடி வாரிசா இல்லாததுனால எனக்கு எவ்வளவு அவமானம் அசிங்கம் என்னெல்லாம் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? நானும் நாட்டுக்கு நல்லது பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். மத்தவங்க என்ன ராஜாவா அங்கீகரிக்கணும்னு நினைக்கிறேன். நான் நல்ல ராஜாவா இருக்கணும் அப்படின்னு ரொம்ப எமோஷனலா பேசுறாரு. கண்ணீரா ஊத்துது. அப்புறம் பார்த்தா திடீர்னு அவருக்கு நெஞ்சு ஒரு மாதிரி வலிச்சுக்கிட்டு வாந்தி எடுக்கிறாரு. வாய்க்குள்ள இருந்து அப்படியே கருப்பா ஏதோ வந்து வெளியில விழுது. அதுல இருந்து கருப்பு புகை போகுது. ஹீரோ உடனே, பாத்தீங்களா இதுதான் உங்க மூளைக்குள்ள இருந்த சூனியம் அப்படின்னு சொல்றான். அப்புறம் அப்படியே அவர் கையை எடுத்து பாக்குறாரு. அவர் கையில ஒரு மாதிரி முள்ளு முள்ளா இருக்கும்ல, அதெல்லாம் மறைஞ்சு போச்சு. அப்புறம் அப்படி இந்த மெழுகுவர்த்தி எல்லாம் இருக்கும்ல, அந்த இடத்துல பார்த்தா ஒரு மெழுகுவர்த்தி தன்னால எரியுது. இன்னொரு பக்கம் அந்த சூனியக்காரிக்கு வயிறெல்லாம் வலிக்குது, கீழே விழுந்து உருண்டுக்கிட்டு கிடக்கு. பார்த்தா அதோட கையில இப்ப அந்த முள்ளு முள்ளா ராஜாக்கு இருந்துச்சுல, அதே மாதிரி வந்துருச்சு. அதே நேரம் அங்க காவலர்களும் வராங்க. அந்த சூனியக்காரியை தூக்கிட்டு போய் ராஜா முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறாங்க. சூனியக்காரியை வச்சுட்டு அந்த காவலர்கள் எல்லாம் போயிட்டாங்க. ராஜா இருந்துட்டு, உனக்கு எவ்வளவு தைரியம், ரொம்ப அசால்ட்டா நினைச்சிட்ட என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ராஜமாதாவும், உன்னோட சூனியத்தை எவ்வளவு தைரியம் இருந்தா நீ ராஜவம்சத்திலே பயன்படுத்துவ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இந்த சூனியக்காரி இருந்துட்டு, நான் பண்ணது தப்புன்னு நினைக்கிறீங்களா? அப்ப நீங்கெல்லாம் என்ன பண்ணீங்க? உங்களுக்கு சூனியத்தால குழந்தை பிறந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு இளவரசர் வேணும். இவருக்கு இளவரசியை பலி கொடுத்தாலும் பரவாயில்ல, அவரோட நோய் குணமாகணும். நீங்கெல்லாம் உங்க விருப்பத்துக்கு பண்ணுவீங்க. ஆனா கடைசியில ஏன் மேல மட்டும் பழிய தூக்கி போடுவீங்களா? இந்த ராஜவம்சமே இப்படித்தான், நீங்க இப்படிதான் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்ல ராஜாவும், நீ என்ன உன்னோட சேர்த்து எங்களையும் இழுத்துட்டு போலான்னு நினைக்கிறியா? சரி, இந்த விஷயத்துல உனக்கு தண்டனை கொடுத்தா ராஜவம்சமும் பாதிக்கும் தான். ஆனா இன்னொரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவளை உள்ள கூட்டிட்டு வாங்கன்னு சொல்ல ஹீரோ அந்த முகமுடிக்கல இருக்கால, அவளை கூட்டிட்டு வரான். அவளும் அங்க வந்து இந்த சூனியக்காரிக்கு எதிராக சாட்சியும் சொல்லிடுறா. இந்த சூனியக்காரி சொல்லி தான் நான் நிறைய பேரை கொன்னேன், அவங்களோட இதயத்தை எடுத்து தான் சூனியம் பண்ணா அப்படின்ற விஷயத்த. இந்த சூனியக்காரிக்கெல்லாம் செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. நீங்க உங்க தேவைக்கு யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருவீங்க, இதுதானே வம்சாவளியா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க ராஜ குடும்பத்தோட வேலையே இதுதானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து, நீ இப்ப அவங்களுக்கு தேவைப்படுற, அதனால உன்னை வச்சிருக்காங்க, இதே இது உன் தேவை முடிஞ்சதுன்னா நாய் மாதிரி தூக்கி போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. ராஜாக்கு கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. உன்னெல்லாம் துண்டு துண்டா வெட்டி மக்கள் பாக்குற இடத்துல போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. அப்புறம் அப்படி காவலர்களை கூப்பிட்டு இந்த சூனியக்காரியும் கில்லரையும் கூட்டு போறாங்க. கில்லரை கூட்டு போற வழியில இவனும் பாக்குறான். அவனோட அசிஸ்டன்ட் தானே அவ. அந்த முகமுடி கில்லருக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. அப்புறம் அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோவோட அண்ணனை காட்டுறாங்க. அந்த பயவுல எப்பவும் போல நல்லா சரக்கு அடிச்சுட்டு 5-6 பொண்ணு கூட கூத்தடிச்சுக்கிட்டு இருக்குது. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஹீரோ ராஜாவை கொல்ல பார்த்துட்டான், அது எவ்வளவு பெரிய துரோகம், அவனுக்கு என்ன தண்டனை கிடைக்க போதோ, அவனெல்லாம் அழிச்சிருவாங்க வச்சிருவாங்கன்னு பேசிட்டு இருக்க அங்க காவலர்கள் வந்து இவனை அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டு போறாங்க. அப்புறம் அப்படியே அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோயினை பார்த்தா அவளை ராஜா விட்டுட்டாரு போல. அவ ஹீரோ அப்புறம் மந்திரவாதியோட அசிஸ்டன்ட் 3 பேருமே மந்திரவாதியை தேடி அந்த டோயஸ் டெம்பிள்குள்ள வராங்க. ஆனா அவர் அங்க இல்ல. ஹீரோயின் கண்ணெல்லாம் கலங்கி போய் இருக்கிறா. அந்த சூனியக்காரி சொன்னதெல்லாம் உண்மையான அசிஸ்டன்ட் கிட்ட கேட்க அவனும், ஆமா இப்ப அவர் நடமாடிட்டு இருக்கிறதுக்கு காரணமே அந்த சூனியம் தான். அந்த சூனியக்காரி செத்துட்டானா நம்மளோட மந்திரவாதியும் நமக்கு இல்ல, நம்மளால அந்த சூனியத்தையும் எடுக்க முடியாது, ஏன்னா அந்த சூனியத்தால தான் அவர் உயிரை வாழ்றாரு அப்படின்லாம் சொல்றான். அது மட்டும் இல்லாம மந்திரவாதி எப்பவோ இறந்துட்டாருன்ற விஷயத்தையும் சொல்றான். அப்புறம் அப்படி நைட் ஆயிடுச்சு. யாரோ ஒரு ஆளு முகமூடி போட்டு காம்பவுண்ட் எகிரி குதிக்கிறான். எங்கடான்னு பார்த்தா இந்த ஜெயில, அதுவும் அந்த முகமூடி கில்லர் வச்சிருந்த இடத்துலதான். வந்திருக்கிறது யார் தெரியுமா? யோனு. அவன் வந்து நின்னுட்டு அந்த முகமூடி கில்லர் கிட்ட, நீதான் முகமூடி கில்லரா அப்படின்னு கேட்க அவளுக்கு பதிலே இல்ல, அப்படியே அமைதியா நிக்கிறா. அப்புறம் உண்மையா சொல்லு அப்படின்னு சத்தமா கேட்க, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் இவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப இத்தனை நாள் உனக்கு நான் எப்படி தெரிஞ்சேன்? என் கூடயே தானே சுத்திட்டு இருந்தேன்,
நான் எவ்வளோ நாளாக அந்த முகமுடி கிளரை தேடிட்டு இருக்கேன், நீ அப்போ என்ன நினைச்ச, அதெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டியா அப்படிலாம் கேட்டுட்டு கடைசியில் அந்த பயவில் என்ன பண்ணுது தெரியுமா, இத்தனை நாள் நீ என் கூட ஒரு தோழியா இருந்துட்ட, அதனால கடைசியாக அந்த ஒரு உதவி மட்டும் நான் உனக்கு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டை திறந்து விட்டுட்டான். அதோட நிறுத்தல, நேரம் சூனியக்காரி இருக்கிற இடத்துக்கும் போறான். அப்படியே அந்த சூனியக்காரி இவனை பார்த்து சிரிக்குது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நமக்கு காட்டல. இப்போ அப்படியே காலையில் ஆயிடுச்சு. ஹீரோ அரசரோட உடம்புல அந்த தழும்பு ஏதாவது இருக்கா அப்படின்றத பார்க்குறான். அவருக்கு எதுவுமே இல்லை, நல்லபடியாக குணமாயிருச்சு. சரி, உங்களுக்கு நல்லபடியாக குணமாயிடுச்சுல, அப்போ நான் கேட்டதை தருவீங்களா அப்படின்னு கேட்டுட்டு அப்படியே நைஸாக சிரிக்கிறான். ராஜா இருந்துட்டு, அதான் இளவரசியை விட்டாச்சுலான்னும் போது, இளவரசி தப்பு பண்ணலன்றதை நிரூபிச்சதுனால நீங்கள் விட்டுட்டீங்க, அது எப்படி கணக்கில் வரும்னு சொல்ல ராஜா டக்குன்னு பக்கத்தில் இருந்த வாழை எடுத்து அவனை லைட்டாக பயமுறுத்திட்டு வாழை கீழே போட்டுட்டு, நீ என்னென்ன பேச்சு பேசின, அதுக்கே உன்னை சும்மா விட்டுருக்க கூடாது, உன்னை எதுவுமே பண்ணலன்னு சந்தோஷப்பட்டுக்கோ அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு அவனும் சோகமா அங்கேருந்து கிளம்பலான்னு பார்க்குறான். அப்புறம் ராஜா திரும்ப கூப்பிட்டு ஏதாவது ஆசை இருந்தா சொல்லு அப்படின்றாரு. டக்குன்னு சிரிச்சுட்டே பக்கத்தில் வந்து, எனக்கு எதுவும் ஆசைலாம் இல்லை, ஆனால் வந்தா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ராஜாவை பார்த்துட்டு சந்தோஷமா வெளியில் வர ஹீரோயின் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா வெளியில். என் அப்பாவை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அங்கே அசிஸ்டன்ட் வேக வேகமாக ஓடி வந்து அந்த சூனியக்காரி நைட்டு ஜெயில இருந்து தப்பிச்சிட்டா அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறான். அப்புறம் அப்படி நைட்டு நடந்ததை காட்டுறாங்க. யோன் தான் காப்பாத்திருப்பான் போல. இந்த சூனியக்காரியும் நீ பண்ண உதவிக்கு நான் ஏதாவது கைமாறு பண்ணுவேன் போது ஹீரோயின் மட்டும் என்கிட்ட வரட்டும், அதுக்கப்புறம் நீ பண்ண தப்புக்கெல்லாம் அனுபவிப்ப அப்படின்னு சொல்ல சூனியக்காரியும் கண்டிப்பா ஹீரோயின் திரும்ப வருவா, நீ மட்டும் உன்னோட ஆத்ம சக்தியால அந்த சாபம் பிடிச்ச இளவரசியை கொண்டுட்ட அப்படின்னா உன்னோட ஹீரோயின் கண்டிப்பா உன்கிட்ட வருவா அப்படின்ற மாதிரி சொல்லி ஏமாத்துது. அப்புறம் அப்படி இன்னொரு பக்கம் ராஜமாதாவும் இளவரசியும் தான் காட்டுறாங்க. ராஜமாதாவுக்கும் நியூஸ் போயிருச்சு போல, அந்த சூனியக்காரி தப்பிச்சிருச்சுன்னு. நீ கண்டிப்பா பத்திரமா இருக்கணும், நீ பத்திரமா இருந்தாதான் நம்ம நாடு பத்திரமா இருக்கும், அவ கண்டிப்பா உன்னை ஏதாவது பண்ணணும்னு நினைப்பா. அப்புறம் நீ ஹீரோ கூட ரொம்ப நெருங்கி பழகாத, அவன் உனக்கு நிறைய நன்மை பண்ணியிருக்கான் தான், இருந்தாலும் நீ ஒரு இளவரசி, உன்னோட எல்லைகளை பார்த்து நடந்துக்கணும், அவனோட செலவுகளெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் இருந்துட்டு டைரக்டாவே நான் என்னோட இதயத்தையே அவனுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றா. ஆனா அதை கொஞ்சம் கூட கேட்காம ராஜமாதா எவ்வளவு ஆழமா நீ அவனை விரும்புற, உனக்கு எவ்வளவு கால அவகாசம் வேணும்னு கேக்குது. அப்புறம் ஹீரோயின் என்ன சொன்னான்லாம் கேட்கல. அப்படி நைட் ஆயிடுச்சு. ஹீரோயின் அப்படியே பேசிட்டே நடந்து போறாங்க. பின்னாடி 2 காவலர்கள் காவலுக்கு இருக்கிறாங்க. ராஜமாதா தான் காவலுக்கு ஆள் வச்சிருக்கு போல. அப்ப ஹீரோயின் கிட்ட நான் ஒரு விஷயம் பண்ண வேண்டியிருக்கு, அதனால அடிக்கடி என்னால உன்னை பார்க்க வர முடியாது, ஆனா கண்டிப்பா அந்த மெழுகுவர்த்தி எல்லாம் ஏத்துற வரைக்கும் உனக்கு உதவியா இருப்பேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் எதுவும் சொல்லல, சரின்ற மாதிரி தலையாட்டுறா. அப்புறம் ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நீ போய் தூங்கு அப்படின்னு அவளை அனுப்பி வைக்க அவள் அப்படி ரூம்குள்ள போக ஹீரோவும் திரும்பி நடக்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ பார்த்தா யாரோ முகமுடி போட்ட ஒரு ஆள் ஹீரோயினோட ரூம்குள்ள போய் அவளை தூக்கிட்டு வெளியில ஓடுறாங்க. நல்ல வேலையை ஹீரோ ரொம்ப தூரம் போயிடல, அவன் டக்குன்னு பார்த்துட்டான். ஹீரோயின் பேரை சொல்லி பின்னாடியே துரத்திட்டு ஓடுறான். ஆனா வந்தவன் குதிரையில வந்திருப்பான் போல. ஹீரோயினை குதிரையில தூக்கி போட்டு வேகமா போறான். ஹீரோவும் முடிஞ்ச அளவு வேகமா ஓடி பாக்குறான். ஆனா அவனால ரொம்ப தூரம் துரத்தி போக முடியல. அப்புறம் யாரா ஹீரோயினை கடத்திட்டு வந்ததுன்னு பார்த்தா யோன் தான். ஹீரோயினோட கை வாயின் எல்லாத்தையுமே கட்டி போட்டிருக்கான். ஒரு சின்ன குடிசை மாதிரி இருக்கு, அதுக்குள்ள கொண்டு போட்டுட்டு அவன் வெளியில வந்து ஹீரோயினை காப்பாத்துறதா நினைச்சிட்டு அப்படியே அவனோட கையை வச்சு அந்த வீட்டு மேல நெருப்பை உண்டாக்குறான். ஹீரோவும் சுத்தி சுத்தி தேடிட்டு கிட்டத்தட்ட பக்கத்துல வந்துட்டான். யோன் கூட அந்த சூனியக்காரியும் நிக்குது. அது அப்படியே அந்த குடிசை எரியறத வில்லத்தனமா நின்று பார்த்து சிரிச்சிட்டு இருக்கு. அப்படியே எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோட்ல ஹீரோ காப்பாத்தினானா, அவளுக்கு என்ன ஆச்சு, யோன் மாறுவானான்றதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பை.